அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் உடம்பு வலியால் மிகவும் அவதிப்படுகிறோம். சிலர்களுக்கு கை, கால்கள், முதுகு என அனைத்து இடங்களிலேயும் உடம்பு வலிகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிய ஒரு முறையையும் நல்ல ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறை தூதர் நாயகத்திடத்திலே வந்து, நாயகமே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் என்னுடைய உடம்பு வலிக்கின்றது நாயகமே, என்னுடைய உடம்பில் வலி ஏற்பட்டு இருக்கின்றது நாயகமே, இதற்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் இறை தூதர் நாயகம் கூறினார்கள், உங்களுடைய உடம்பிலே எந்த இடத்தில் வலி இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து வகுல் பிஸ்மில்லாஹ் 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 சலாசன் பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 முறைகள் கூறிவிட்டு வகுல் சபஅ மர்ராத்தின் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற துஆவை 7 முறைகள் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் இறை தூதர் நாயகம். அழகான ஒரு வழிமுறை, அழகான ஒரு துஆ. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. எனவே நாங்கள் எங்களுடைய உடம்புகளிலே ஏற்படக்கூடிய வலிகளுக்கு உடனே வைத்தியர்களை நாடாமல் இறை தூதரினுடைய வழிமுறையையும் நாங்கள் பின்பற்றுவோம். இது முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். மருத்துவத்தை விடவும் மருந்துகளை விடவும் மிகவும் வேகமான முறையிலே எங்களுடைய உடம்பிலே இருக்கும் வலிகளை குணப்படுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆ இந்த துஆ. ஆனால் ஓதுவதற்கு முன்னால் எங்களிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும்.